என்னதொரு நோய் தொடரினும் முனகலல் தொழுதழுவேன் கடல் தனிலாமுதோடு கலந்த நஞ்சை மிடறினுள்ளடக்கிய வேதியனே இதுவோ கமையாலுமாறு ஈவதொன்றமைல்லையே அதுவோ உனதின்னருள் ஆவடு துறையரணே. எல்லாம் வல்ல தில்லைக்கூத்த பெருமானையும் சிவகாமி தாயாரையும் அடியேனுடைய சிரமேற்கொண்டு குலதெய்வமாம் வேட்பெருமானையும் குலகுருநாதராம் செல்லத்துறை சுவாமிகளையும் பணிந்து ஏற்றி ஈழமண்டலத்திலே எங்களுக்கெல்லாம் நல்ல ஞான நெறியை காட்டிக்கொண்டு இருந்து எங்களுக்குள்ளே அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சித்தர் புருஷர்களுடைய பாதங்களையும் பணிந்து ஆன்மீகம் அறிவோம் ஓம் தொலைக்காட்சி நிகழ்வினூடாக உலகெங்கும் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிவனேய செல்வர்கள் எல்லாம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுடைய பாதங்களை பணிந்து இன்றைய இந்த நல்ல நாளிலே தொடர்ச்சியாக ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக நாங்கள் பல தலங்களிலே திருவையாறு திருத்தலத்தினுடைய அருமை பெருமை சிறப்புகள் சீர்களை பற்றி எடுத்து ஆராய்ந்து கொண்டு வருகிறோம். இந்த திருவையாறு தலத்துக்கண்டு பெரியதொரு வரலாறு, நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் நிகழப்பெற்ற தலம். அவற்றையெல்லாம் உங்களோடு பேசுவதில் அடியேனும் மட்டிலா மகிழ்வடைந்து எம்பெருமான் திருவருளுக்கு நன்றி கூறி இன்றைய தினமும் அதன் தொடர்ச்சியாக நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், கடந்த பதிவிலே நாங்கள் பார்த்திருந்தோம் சிலாத முனிவருடைய குழந்தை நந்தி பெருமானுக்கு ஆயுள் நிறைவடைந்து வருகிறது, இன்னும் ஒரு வருட காலம்தான் இருப்பான் என்ற செய்தியை கேட்டு சிலாத முனிவர் துன்பத்திலே ஆழ்ந்து போயிருக்க குழந்தை நந்தியோ எந்த சலனமும் இல்லாமல், அப்பா நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், என்னை யாரும் அழைத்து செல்ல முடியாது, உங்களுக்கு என்னை தந்த அந்த சிவபெருமான் என்னை சாக விட மாட்டார் என்று உறுதியாக அங்கே உறுதிமொழி அளித்தது என்கின்ற அற்புதமான செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம். அதன் தொடர்ச்சியாக என்ன நிகழ்ந்திருக்கும் என்று நாங்கள் பார்த்தால், தந்தையானவர் நினைக்கிறார் எப்படி என்றால், இது குழந்தை புத்தியிலே பேசுகிறான். எங்களுடைய பெற்றோர்கள் நாங்கள் என்ன நினைக்கிறது என்றால், இந்த குழந்தை எதற்காக எங்கள் வயிற்றிலே வந்து பிறந்திருக்கிறது என்பதை நாங்கள் சிந்திப்பதில்லை. அவனுடைய செயல்கள், பேச்சு, நடையுடை பாவனையை வைத்து அவன் எப்படியான குழந்தை என்பதை பெற்றோர்கள் தீர்மானிக்க வேண்டும். அதை சிந்திக்காமல் நீ சிறுபிள்ளை எங்களுக்கு என்ன புத்தி சொல்லுகிறாய் என்று நாங்கள் அதட்டி விடுவோம். அந்த குழந்தைகளை விரட்டி விடுவோம். அவர்கள் பேச வந்த விடயத்தையும் பேசாமல் சென்று விடுவார்கள். அப்படி அந்த சிலாத முனிவரும் தான் ஒரு மகரிஷி முனிவராக இருந்து இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி சர்வலோகங்களுக்கும் சென்று வரக்கூடிய தவவலிமை பொருந்தியவராக இருந்தும் கூட தன்னுடைய அறியாமை கண்கொண்டு குழந்தையினுடைய அந்த கூற்றை பார்த்து அவர் என்ன நினைக்கிறார் என்றால், மகனே நீ சிறுபிள்ளை, உனக்கு புரியவில்லை அவர்கள் கூறியது சரி, அப்படியே ஈசன் உன்னை காப்பார் என்றால் கூட அவரை உன்னால் எப்படி காண முடியும்? நானே 1000 வருடங்கள், நாங்கள் எல்லாம் அப்படித்தானே சொல்றது, நானே 10 மாதம் சுமந்து உன்னோட பட்ட பாடு எனக்கு தானே தெரியும் என்று. ஆனா நாளைக்கு எங்களுடைய புத்திரனும் அவனுடைய இல்லற வாழ்விலே போய் தனக்கென ஒரு பல குழந்தைகளை பெற்று அவனும் ஒரு தந்தை நிலையை அடையும் பொழுது அந்த உணர்வுகளை, அந்த ரசனைகளை பெறுவான், அவனும் அந்த வலியை உணர்ந்து கொள்ளுவான் என்கின்ற நிலையை நாங்கள் யாரும் யோசிப்பதில்லை. எங்களுடைய துன்பங்களையும் சுமைகளையும் மட்டுமே பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டிருப்போம். ஆனால் எங்களுடைய நிலைக்கு அந்த பிள்ளைகள் வருவார்கள் என்பதை எந்த பெற்றோரும் நினைப்பதில்லை. அவர்களுக்கு சுதந்திரம் அளிப்பதில்லை. எங்களுடைய துன்பங்களையே சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை நாங்கள் வளர்க்கிறது. அப்படி ஒரு நாளும் நாங்கள் செய்யக்கூடாது. ஆனால் இங்கே சிலாத முனிவர் என்ன செய்கிறார் என்றால், இவன் சிறு பிள்ளைத்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறான். இறைவனை காண்பதென்றால் சாதாரணமான விடயமா? நானே 1000 வருடம் தவம் இருந்து 1000 தேவ வருடங்கள் தவம் இருந்து
தவமாய் பெருமானை கண்டு உன்னை பெற்றெடுத்தேன். அப்படி இருக்க உனக்கு இருக்கிறதோ இன்னும் 1 வருஷம்தான் இருக்கு உன்னுடைய ஆயுள் முடிகிறதுக்கு. அதுக்குள்ள நீ பெருமானை எப்படி எப்பா காணுவாய் என்று தன்னுடைய ஆதங்கத்தை கூறி புலம்புகிறார். அப்படி நீ தவம் இருந்தா கூட பெருமான் மனமிறங்கி உனக்கு காட்சி கொடுப்பார் என்றால், அன்பு மகனே, அது எப்படி உன்னால் முடியும் என்று திரும்ப திரும்ப அவனை பிடிச்சு உலுக்கி புலம்பி அழுது கொண்டே இருக்கிறார் சிலாத முனிவர். ஆனா அப்படி அவர் கலங்கி நிற்கிற பொழுதும் தெய்வ குழந்தையாகிய நந்தி எந்த கவலையும் கொள்ளல, எந்த அச்சமும் கொள்ளல. அவர் திருப்பியும் சொல்லுகிறார், அப்பா, தவம் தானம் மற்றும் யாகங்களால் மகிழ்ந்து காட்சி கொடுக்கும் கடவுள் நம் சிவபெருமான் கிடையாது. இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் ஒன்னப்பில் வண்ணப்பனித்தென்று வாவென்ற வான்கருணை சுண்ணப்பொன் நீட்கே சென்றுதாய் கோத்தும்பி. கண்ணப்ப நாயனாருடைய பக்தியை மாணிக்க வாசகர் போற்றுகிறார். 6 நாள்ல அவர் முக்தி அடைந்தார் இறைவனை கண்டு. எப்படி? அவ்வளவு பக்தி. அவர் என்ன யாகம் செய்தாரா, தவம் செய்தாரா, அல்லது தியானம் செய்து யாகங்களால பெருமானை மகிழ்ச்சிப்படுத்தினாரா? எதுவுமே இல்லை. தூய்மையான திரிகரண சுத்தியோடு அவருடைய பூர்வ புண்ணியத்தினாலே இறைவனிடத்திலே கொண்டு ஆறா அன்பின் கடல் சேரும் பாக்கிய நிலையை பெற்றார். அதை இங்கே சிலாத முனிவருக்கு, தந்தையான தன்னுடைய சிலாத முனிவருக்கு நந்தி எடுத்துரைக்கிறார். அப்பா, தானம் தவம் மற்றும் யாகங்களினாலே மகிழ்ந்து காட்சி கொடுக்கும் கடவுள் அல்ல சிவபெருமான். ஏனை தெய்வங்கள் எல்லாம் அதுக்கு மகிழலாம். இப்ப நாங்க காளிய வழிபாடு செய்கிறார்கள், அதை படைக்கணும் இதை படைக்கணும் தங்கட வயிறுக்கு தான் படைக்கிறது, கடவுளுக்கு படைக்கிறே இல்லை. கடவுளை சாட்டி தங்களை தாங்களே வளர்த்து கொள்றது. இந்த ஊனுடம்பை ஊனுணவுகளை உண்டு தாங்களே வளர்த்து கொள்றது. இறைவனை பே காட்டுறது என்று சொல்லுவார்கள். எங்கட மொழியில சொல்றதுன்னா இறைவனை பே காட்டி எங்களை நாங்களே வளர்த்து கொள்றது. அப்படியான கைங்கரியங்களை செய்யாமல் உண்மையிலே ஈசன் எதற்கு மகிழ்வான் என்றால், உண்மையான பக்தி, அதாவது எங்களுடைய மனங்களிலே உள்ள உண்மையான பக்தியை அறிந்து அதனால் ஆனந்தப்பட்டுத்தான் பெருமான் வருவான். இந்த இடத்துல நாங்கள் பூசலார் நாயனாரை கொள்ளலாம், நமிநந்தி அடிகளை கொள்ளலாம். இப்படி எத்தனையோ அடியவர்களுக்கு உண்மையான பக்திக்கிறங்கித்தான் பெருமான் வந்து அருள் செய்தானே ஒழிய அவர்கள் கோடி கோடியாக கொட்டி பெருமானுக்கு எதுவும் செய்யவில்லை. உள்ள தூய்மையோடு அவர் ஒருவர் எம்பெருமானை தியானிக்கிறாரோ, நாங்க பெரிய பண்டிதராக புலவராக எதனையும் படித்து சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளன்போடு உள்ள தூய்மையோடு இன்னபுற உயிர்களுக்கு தீங்கு நினைக்காமல் எந்த ஒரு ஆன்மா சிவத்தியானத்தில் ஆழ்ந்திருக்கிறதோ, யோகர் சுவாமி சொன்னது போல, நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், கோயில் கட்ட வேண்டாம், கும்பாதம் செய்ய வேண்டாம், கோடி கோடியா கொட்டி திருவிழாவும் செய்ய வேண்டாம், சிவத்தியானம் செய். யோகர் சுவாமி வழிகாட்டினாருங்கிற மண்ணிலே அவதரித்து மகா ஞானியாக எத்தனையோ அடியவர்களுக்கு வழிகாட்டிய ஒரு மகா ஞானி. எங்களுடைய செல்லத்துறை சுவாமிகளும் அடிக்கடி சொல்லுவார், காசி கதிர்காமம் சேரி சிதம்பரம் எல்லாம் நீங்கள் போக வேண்டாம், இந்த நெல்லிமர கந்தனையே நீங்க வழிபாட்டு கொண்டு சதா அவனை உண்மையாக தியானித்தால் அவன் எல்லாத்தையும் இருந்திடத்துல தருவான் என்று. அதுபோல அருளாளர்களுடைய வாக்கு அது. இங்கே சிலாத முனிவராகிய தன்னுடைய தந்தைக்கு கூறுகிறார் உறுதி வாக்கு. நந்தி எப்படி என்றால், தானம் தவம் யாகங்களுக்கு இறங்கி ஓடி வந்து அருள் புரிபவன் நம் கடவுள் சிவபெருமான் அல்ல. எவரொருவர் எந்த ஆன்மா உள்ளத்திலே சிவனை சதா தியானித்து இரவும் பகலும் தியானிக்க வேண்டும். நாவுக்கரசர் பெருமான் அல்லும் பகலுமே உளவாரத்தை கையிலே கொண்டு சென்றார் என்றால் தன்னுடைய பணியை இரவிலே மறந்துடக்கூடாது. நித்திரைக்கு போகின்ற பொழுதும் அவருடைய உளவாரம் அவரோடையே தான் இருக்கும். அதனால அவர் உளவார படையாளி. எந்த நேரமும் சிவத்தொண்டிலேயே தான் அவர் ஈடுபட்டிருந்தார். இரவும் பகலும் எந்த நேரமும் சிவத்தியானம். அப்ப அந்த தியானத்தோடையே இருக்கின்ற உண்மையான பக்திக்கு இறங்கி பெருமான்
அருள் செய்வான் என்ற பரிபூரணமான அந்த கடல் பெருங்கருணையினை எடுத்து தந்தைக்கு கூறி நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அங்கே தான் பெருமானிடத்திலே கொண்ட பக்தியினால் அவர் எனக்கு காட்சி தருவார், அருள் தருவார் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தி நான் தவம் செய்ய போகிறேன். 7 வயது நிரம்பிய குழந்தை. எங்கட பெற்றோர் ஆசிரமத்திலேயோ பிற இடங்கள்லையோ கல்வி கற்கிறது கூட கொண்டே விட மாட்டினோம். என்ற பிள்ளைய வேறு இடத்துல கொண்டே விடுறதா, என்னோடையே இருக்கணும் என்று யோசிப்போம் நாங்கள். ஆனா அன்றைக்கு அப்படி அல்ல. 7 வயது வந்தவுடனே குருகுலத்தில் கல்வி கற்க போவார்கள். இங்கே 7 வயது வந்த இந்த நந்தி தவம் செய்வதற்காக தந்தையிடம் ஆசி கேட்டு நிற்கிறார். தந்தையும் என்ன செய்வதென்று தெரியாமல் சரி அவனுடைய உறுதிமொழியை நம்பி ஆசி கொடுத்து அனுப்புகிறார் தன்னுடைய மைந்தனுக்கு. எம்பெருமானுடைய கருணையினாலே அவனுடைய அருளை பெற்று வர வேண்டும் என்று சொல்லி ஆசி கொடுத்து அனுப்புகின்ற பொழுது வனத்தை நோக்கி புறப்படுகின்றார் நந்தி. வனத்தை நோக்கி புறப்பட்டவர்கள் அந்த வனத்தின் இடையே மிகச் செழுமையும் குளிர்ச்சியும் பொருந்திய தெய்வீகத்தன்மை கொண்டதாக பாய்ந்தோடுகின்ற நதிகளிடையிலே சிறந்த நதியாகிய புவனை நதி என்று சொல்லப்படுகின்ற நதியினை தேர்வு செய்கிறார். எத்தனையோ நதிகள் ஆற்றினிடையே பாய்ந்து பறந்து ஓடிக்கொண்டிருந்தன. ஆனால் அவர் தேர்வு செய்தது புவனை நதி என்று சொல்லப்படுகின்ற அந்த நதியை தேர்ந்தெடுக்கின்றார். அந்த நதியை தேர்ந்தெடுத்து அந்த நதியினிடத்தின் நடுப்பாகத்திலே போய் நீருக்குள்ளே மூழ்கி அமர்ந்திருந்து கொண்டு அந்த நடுவிலே அமர்ந்திருந்து கொண்டு ருத்ர நாமத்தை இடைவிடாமல் ஓதத் தொடங்கினார். பெருமானுடைய அந்த நாமத்தை இடைவிடாம அந்த நீருக்குள்ளே மூழ்கி இருந்து ஓதுறதென்றா 7 வயது பாலகன் சாதாரணமாக நம்மால முடியுமா? தெய்வ குழந்தையால சாத்தியமான அந்த கர்மத்தை நாங்கள் எண்ணி போற்ற மட்டுமே எங்களால இந்த சாமானிய மனிதர்களால முடியும். அப்படிப்பட்ட அந்த ருத்ரநாமத்தை அந்த நதிக்கு நடுவிலே இருந்து மூழ்கி இருந்து மூச்சு விடுவதையே மறந்து கொண்டிருந்து 1 கோடி முறை ஓதுகிறது அந்த குழந்தை. சிவனை அந்த 1 கோடி முறை ருத்ரநாமம் கொண்டு ஓதி முடிக்கின்ற பொழுது சிவபெருமான் அந்த சிறு பாலகனுடைய பக்திக்கு மகிழ்ந்து உடனே காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து பாலகா உன் தவத்தில் மகிழ்ந்தோம், நீ வேண்டும் வரங்களை கேட்பாயாக என்று பெருமான்கிறார். பெருமானை நினைச்சு அசுரர்கள் தேவர்கள் எல்லாருமே தவம் இருப்பார்கள். முனிவர்கள் ரிஷிகள் எல்லாரும் தத்தமக்கு தேவர் சூரனும் தவம் இருந்தான் 1008 அண்டங்களையும் நான் ஆள வேணும், அமர பதவி வேணும் என்று கேட்டான். சரி அப்படியே ஆக என்று கொடுத்தார். ஆனால் இறைவன் கொடுத்த வரத்தை பிழையான வழியில உபயோகித்தால் அவர்களுக்கு அந்த வரத்தினாலேயே சாபமும் உண்டாகும். அதுபோல இங்கே நந்தி தேவர் என்ன செய்கிறார் என்றால் பெருமானை நோக்கி தவம் செய்து காட்சி நல்குகின்ற பொழுது அருள் வரம் கொடுக்கின்ற பொழுது அவர் என்ன செய்கிறார் என்றால் 1000 வருடங்கள் பெருமான் நோக்கி தன்னுடைய தந்தை தவம் செய்து அந்த பெருமானுடைய காட்சியை கண்ட அந்த நினைவை எண்ணி அப்படிப்பட்ட பெருமானை கண்ட பொழுது மெய் மறந்து அவருக்கு என்ன பேசுவதென்று தெரியவில்லை. மாணிக்க வாசகர் அற்புதமாக திருவாசகத்திலே சொல்லுவார், அடியவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால் மெய் புலகாங்கியம் அடைந்து என்ன நாத்தழும்பேறி பேசுவது என்னவென்று தெரியாமல் நாத்தழுதழுக்கும், மெய் வியர்க்கும், கை தன்னை அறியாமலே தலைமேல் கூப்பும். அப்படியான ஒரு நிலையில சிவத்துவமாம் தன்மை பெற்றவராக தன்னை மறந்து தன்னாமம் கட்டு சித்தமெல்லாம் சிவமயமான நிலையில அங்க நந்தி நிற்கிறார் பெருமானுடைய காட்சியை பார்த்து கொண்டு. அந்த நேரம் பார்த்து சுவாமி கேட்கிறார் மீண்டும், பாலகா உன்னுடைய தவத்திலே யாம் மகிழ்ந்தோம், உனக்கு என்ன வேண்டும், என்ன வரம் வேண்டும் கேளென்று. அப்பொழுது சொல்லுகிறார் நந்தி, அவருக்கு தான் என்னத்துக்காக வந்தனான் என்றதையே மறந்து போனார். சுவாமிவானந்தர் காளி தேவியை சுவாமியை கண்டீர்களா என்று கேட்டு ராமகிருஷ்ணர்கிட்ட போய் ராமகிருஷ்ணர் ஆம் கண்டேன் என்று சொல்லி காளி தேவியை காட்டி முடிய அங்க போயிட்டு அம்மா சொல்லிவிட்ட வரத்தையும் மறந்து தானேன் வந்தனான் என்றதை தெரியாம மறந்து நின்றது போல கூனி குறுகி அந்த எம்பெருமாட்டியினுடைய காட்சியை கண்டு விவேகானந்தர் அப்படியே அமைதியா நின்றுட்டாராம். ஒன்றுமே கேட்கல.
பெருமான கண்ட மாத்திரத்தில் பெருமாட்டிய. அதுபோல இங்கேயும் நந்தி பெருமான் என்ன செய்கிறார் என்றால், பெருமானை கண்ட பேரானந்தத்தில தான் வந்த நோக்கத்தையும் மறந்து எல்லாம் மறந்து சிவமயமாகி அப்படியே நிற்க பெருமான் திருப்பியும் கேட்கிறார், என்ன வரம் வேணும் என்று கேட்க, சுவாமி தங்களுடைய ருத்ரநாமத்தை மீண்டும் 1 கோடி முறை நான் ஜபிக்க வரம் தர வேண்டும் என்று கேட்கிறார். ஏற்கனவே 1 கோடி முறை உச்சரித்து தானே பெருமான் காட்சி தந்தான். திருப்பியும் 6வது ஒரு பேயன் போய் கேட்பானா, 1 கோடி முறை நான் ருத்ரநாமன் ஜபம் செய்ய வேண்டும். அதுக்கும் புவனை நதியினுடைய ஆற்றுக்குள்ளே போய் ஆற்று படுக்கையில உள்ள இருந்து தவம் செய்கிறது நீருக்குள்ளே என்றால், அகத்தியர் முனிவர் 12000 வருடங்கள் நீருக்குள்ளே இருந்து தவம் செய்தார் என்று நாங்கள் கற்றிருக்கிறோம். அதுபோல நந்தி பெருமான் அந்த நீருக்குள்ளே இருந்து ருத்ரநாமத்தை ஓதி 1 கோடி முறை ஓதினார் என்றால் எவ்வளவு காலம் ஓதி வரம் பெற்றது மட்டுமல்ல, திருப்பியும் அவர் என்ன கேட்கிறார், நான் இந்த ருத்ரநாமத்தை 1 கோடி முறை ஓத வேண்டும் என்று. வேற ஒன்றுமே வரமாக கேட்கவில்லை. ஆச்சரியமடைந்த ஈசன் அப்படியே ஆகட்டும் என்று கூறிவிட்டு மறைய பாலகன் நந்தி மீண்டும் தன்னுடைய தவத்திலே அந்த புவனை ஆற்றிலே மூழ்கி விடுகிறார் ருத்ரநாமத்தை ஜபித்துக் கொண்டு. இப்படி 1 கோடி முறை ஜபித்து முடிய மீண்டும் பெருமான் என்ன செய்கிறார், வந்து காட்சி கொடுக்கிறார். காட்சி கொடுத்து மீண்டும் கேட்கிறார், பாலகா உன்னுடைய தவத்தினால் யாம் மிக்க மகிழ்ச்சி அடைந்தோம், உனக்கு யாது வரம் வேண்டும் என்று மீண்டும் கேட்கிறார். 2 கோடி முறை ருத்ரநாமம் ஜபிச்சாச்சு. இப்படி 1 முறை அல்ல 2 முறை அல்ல 7 முறை இப்படி பெருமான் வாரதும் காட்சி கொடுக்கிறதும் ஒவ்வொரு கோடி கோடியாக 7 கோடி முறை நீருக்கடியிலே புவனை நதியினுடைய நீருக்கடியிலே இருந்து பெருமானுடைய ருத்ரநாமத்தை ஜபித்து 7 முறை பெருமானை தரிசிக்கிறார். 7 முறையும் அவர் கேட்ட வரம், பெருமானே உன்னுடைய ருத்ரநாமத்தை நான் ஜபிக்க வேண்டும். இப்படியாக ஜபித்து கொண்டிருக்கிற பொழுது 7வது தடவையாக அந்த 1 கோடி தவம் ருத்ரநாம ஜபம் தவம் முடிகின்ற பொழுது அந்த நந்தி பெருமான் எப்படி இருந்தாராம் என்றால், சூரியனை விட, சூரியனே எப்படியான பிரகாசம் என்பது எங்களுக்கு தெரியும். சூரியனுடைய கதிர்களை பூமியில் இருக்கிற நாங்களே கண்கொண்டு பார்க்க முடியாது. ஆனால் நந்தி தேவர் எப்படி இருந்தாராம் என்றால், சூரியனை விட பிரகாசமான ஒளி நந்தியினுடைய முகத்திலே இருந்து பிரகாசித்து கொண்டு இருந்துச்சுதான். எல்லா இடமும் அந்த ஒளி பரவ தொடங்கிச்சுதான். இதற்குள்ளே இந்த 7வது தடவை வந்து பெருமான் என்ன வரம் கேட்கணும் என்று சொல்லி கேட்க, 8வது முறையாகவும் அவர் ருத்ரநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்கிய பொழுது வெளிப்பட்ட அந்த தவ ஒளியினுடைய தேஜஸ், அந்த ஒளியினுடைய தவ வலிமையை கண்ட தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் அச்சங்கொண்டு, அட்டதிக்கு பாலகர்கள் எல்லாம் அச்சங்கொண்டு நடுங்கி போய் நின்றார்களாம். தேவாதி தேவர்கள் கூட இப்படி தவம் செய்ததில்லை. அவ்வளவு ஒரு தவ வலிமையை இந்த நந்தி செய்திருக்கிறார். எங்கே? திருவையாறிலே செய்திருக்கிறார். புவனை நதியிலே இருந்து பெருமானை நோக்கி செய்திருக்கிறார் என்றால் திருவையாறினுடைய மகிமை, நந்தி அவதரித்த அந்த ஊரினுடைய மகிமை எத்தன்மை வாய்ந்தது என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இப்படியாக 8வது முறையும் அந்த 1 கோடி மந்திரத்தை ஜபித்து முடிப்பதற்கு முன்னமே ஈசன் மகிழ்ந்து ஓடோடி வந்து, இந்த பிரபஞ்சத்திலே எந்த தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் ராட்சசர்கள் யாருக்குமே உமையவளுக்கு கூட கொடுக்காத ஒரு காட்சியை இந்த நந்திக்கு கொடுத்தாராம். அது என்ன அந்த காட்சி? அடுத்து ஒரு ஆன்மீகம் அறிவோம் நிகழ்வினூடாக இந்த நந்தி தேவருக்கு கொடுத்த காட்சி எத்தகைய சிறப்பு வாய்ந்தது என்கின்ற சிந்தனையோடு சிந்திக்கலாம் என்று கூறி அமைகின்றேன். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம், பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம், உவமையில்லா கலைஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம், தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில்